ஃப்ரெண்ட்ஸ், சிண்ட்ரெல்லா செஃப் சீசன் 2 பார்ட் 24 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஹீரோயினும் அவரு உங்ககிட்ட சொன்ன ஏதாச்சும் ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும் என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ராங் ஃபூ யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பெரிய பேர்ட் இருக்கு. அந்த பேர்டு எந்த ஒரு ஃபுட்டையுமே சாப்பிடாது. ஆனா அது எப்ப பார்த்தாலும் ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட வயிற்றுக்குள்ள ஏகப்பட்ட பர்சன்ஸ் இருப்பாங்க. அது ஒரு இடத்துல இருக்க மனுஷங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடும். அது மட்டும் இல்லாம தண்ணி மிக்கிற நொடியில டக்குன்னு கூட்டிட்டு போயிடும். நார்த்ல இருந்து சவுத்துக்கு கூட சீக்கிரமா கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் டக்குன்னு ஏர்பிளேனா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஆனா ராங் ஃபூ அந்த பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் ஒருவேளை உங்க ஹஸ்பண்டும் டைம் டிராவலிங் பண்ணி தான் வந்திருப்பாரோ, சரி என்கிட்ட வேற ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு இந்த உலகம் ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்குமாமா, ஒரு இடத்துல மார்னிங் ஆகும் போது இன்னொரு இடத்துல நைட் ஆயிருமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் கரெக்ட் தான், அவரு இந்த எர்த்த பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டும் டைம் டிராவலிங் தான் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ இந்த உலகத்துக்கு ஏகப்பட்ட பேர் டைம் டிராவலிங் பண்ணி வந்திருப்பாங்க போல. சரி என்கிட்ட அந்த புக்கை மட்டும் காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ராங் ஃபூவும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட கொடுத்த புக் எடுத்து காமிக்கிறாங்க. ஆனா இது அவர் எழுதின புக் கிடையாது, அவங்க அப்பா எழுதின புக் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா பாரிஸ், லண்டன், ஜப்பானோட மேப், வேர்ல்டு மேப் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஹீரோயினும் அந்த புக்கை பார்த்துட்டு அப்போ நம்ம உங்க ஹஸ்பண்டோட அப்பா போய் பார்க்கலாமா, அவர் இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ராங் ஃபூ இல்லையே அவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராங் ஃபூ சரி நீ இப்ப என்னமோ டைம் டிராவலிங்னு சொன்னேல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் உங்க ஹஸ்பண்ட் ஏர்பிளேனு, காரு, மொபைல், இன்டர்நெட் இந்த விஷயம் எல்லாம் சொன்னது ஸ்டோரி கிடையாது, இதெல்லாமே எங்க வேர்ல்ட்ல நார்மலா இருக்க விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராங் ஃபூ அப்போ நிஜமாலுமே பாரிஸ், லண்டன்ல இருக்கா, அப்போ நீயும் என்ன அங்க கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நான் ஒரு கோயின்சிடென்டா தான் இங்க வந்துட்டேன், ஆனா நான் திரும்ப போனேன்னா திரும்ப இங்க என்னால வர முடியுமான்னு தெரியல, அதுக்கப்புறம் நான் ஸ்டூபிட் அங்கேயே மிஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ராங் ஃபூ நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவங்க லவர் எங்க இருக்காங்களோ அங்க இருக்கிறதா நம்மளுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்டயும் சரியா இந்த புக்கை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் இந்த புக்கு உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் கொடுத்ததுன்னு சொன்னீங்களா, அவங்க ஞாபகமா தான் நீங்க இதை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ராங் ஃபூ நீயும் அதே இடத்துல இருந்து வந்தேன்னு சொன்ன, சப்போஸ் நீ உன்னோட வேர்ல்ட மிஸ் பண்ணிட்டீனா இந்த புக்கை வச்சுக்கோ, அப்போ உனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாரு புக்ஸை படிக்கிறத விட நம்ம வேர்ல்ட சுத்தி பாக்குறதா நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த புக் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிச்சு அதுல இருக்கிற விஷயத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது இந்த ரிங்க ராங் ஃபூவோட ஹஸ்பண்டோட அப்பா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான், அதனால அவரு யதார்த்தமா 2 ரிங்க கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அந்த ரிங்க டைம் டிராவலிங் பண்ணுங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மூலியமா அவர் இங்க டைம் டிராவலிங் பண்ணியும் வந்துட்டாரு. ஆனா அவர் ஆன்ஷியன் டைம்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்கிட்டதுனால அவரால் திரும்பி போக முடியல அப்படின்னு சொல்லி எல்லாம் அதுல எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரிங்க வச்சு திரும்ப யாரோ ஒருத்தங்க வந்திருக்கு. பிளாக் வில்ல ஒரு போரும் நடந்திருக்கு. இந்த விஷயத்தையெல்லாம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு நானும் டாக்டரை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியல, அதனால நான் உனக்கு பிரிஸ்கிரிப்ஷனை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு அந்த புக்கையே படிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நான் இந்த டைம்ல பிரெக்னெண்டா இருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன இப்போ நீ சப்போஸ் பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா உன்னால திரும்ப போக முடியாதுன்னு சொல்லி நீ வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ ரொம்ப சேடானதை பார்த்துட்டு சரி நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க எடுத்துட்டு ஹீரோவை ஒரு இடத்த கூட்டிட்டு போய் அந்த இடத்துல குளிய தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் நீ நிஜமாலுமே இந்த ரிங்க புதைச்சு வச்சிடலாம்னு சொல்லி நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா, ஏன்னா சப்போஸ் இது எங்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு திரும்பி போகணும்னு தோணும், ரெட் ஃபுல் மூன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வருது, அப்போ நான் திடீர்னு திரும்ப போயிட்டுனா எனக்கு உங்க கூடயே இருக்கணும், நான் கூட திரும்பி போயிட்டு திரும்ப வந்துடலாம் தான் நினைச்சேன், ஆனா உங்களை விட்டு நான் எங்கேயும் போக நினைக்கல, சப்போஸ் நான் பிரெக்னெண்டா இருந்தனாலும் உங்களை விட்டு என்னால போக முடியாது, அதனால நான் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன், இது நெக்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ உனக்கு தான் உன்னோட அப்பாவை போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாம அங்கெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும், உன்னோட டிவி டிராமால வர ஹேண்ட்ஸமான ஹீரோஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நீ கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன், சப்போஸ் நான் போனேன்னா நீங்க வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும் சரி நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா சரி வாங்க நம்ம புதைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த குழிக்குள்ள ரிங்க ஒரு துணியை வச்சு சுத்தி போட்டு புதைச்சு வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அதை புதைச்சு வச்சுட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் நீ நிஜமாலுமே பிரெக்னெண்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஏன்னா அப்பதான் உன்னால திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மெதுவா பேசுங்க, சப்போஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல 2 பேரும் நில்லுன்னு பண்ணி 3 பார்த்துக்கிட்டே எங்க 2 பேரை பிளஸ் பண்ணுங்க, நாங்க 2 பேரும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இரும்ப பேலஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவும் தூங்கிடுறாங்க.
ஆனா திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க ஹீரோயினையே காணோம். இதனால ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்னு தேடி பார்த்தா ஹீரோயின் திரும்ப அந்த ரிங் இருக்க இடத்துக்கு போய் அந்த இடத்த நோண்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் அந்த ரிங் எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறதா இல்ல அதை புதைச்சிடலாமா அப்படின்னு என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கடைசியா ஹீரோயினும் சரி இது நம்ம கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோவும் இந்த மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜென்ரல் அந்த கண்ட்ரியில இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வச்சு யாரெல்லாம் பிரெக்னெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அபார்ஷன் டேப்லெட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால ஒரு அபிஷியலா அவங்க வந்து நம்ம கம்பெனி இந்த விஷயத்த கைவிற்றலாம்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்காக மத்தவங்க விஷயத்துல தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனரல் எம்பரர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவரு பிரின்சியோக்கும் தண்டனை கொடுத்திருக்காரு. சப்போஸ் நம்ம இந்த விஷயத்த கரெக்டா செய்யலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கும் திட்டுதான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. அவரும் நேரா ஹீரோவை தான் பார்க்க போறாரு. அப்போ ஹீரோவோட பேலஸ்க்கு போய் அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் கூப்பிட சொல்றாங்க. ஆனா ஹீரோ நீங்க தவறுதெல்லாம் இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ லியூ அங்க வந்துடுறாங்க. ஜெனரல் நான் இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும். சப்போஸ் யாராச்சும் பிரெக்னெண்டா இருந்தா அவங்களுக்கு அபார்ஷன் டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இங்கெல்லாம் அப்படி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா லியூலி இல்லையே இங்க அப்படி இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட சொல்லிடுறா. இதனால ஹீரோவும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லா சர்வன்ஸையும் கூப்பிடுறாங்க. ஆனா லியூலி என்ன ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதனால ஹீரோவும் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. லியூலியும் ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறா. இதனால ஹீரோவும் அவ இப்போ வீட்டுல இல்ல வெளில எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லியூலி நீங்க இதை வேணும்னே சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கிட்டயும் நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலை கூட்டிட்டு போறா. அப்போ ஜெனரலும் ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. லியூலியும் ஜெனரலும் போய் ஹீரோயின் ரூம்ல தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி லியூலி கிட்ட கேக்குறாங்க. லியூலியும் நீங்க என்ன விஷயத்த மறைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சர்ச் பண்ணிட்டே இருக்கா. அப்போ ஒரு தூணுக்கு பின்னாடி யாரும் நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதனால லியூலியும் ஹீரோயின் தானோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க பாக்குறா. ஆனா அங்க பார்த்தா அவளோட மெய்ட் தான் இருக்காங்க. இதனால லியூலியும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லியூலியோட மெய்டையும் அங்க இருக்க டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. கடைசியில தான் தெரியுதா அவளும் பிரெக்னெண்டா தான் இருக்கா. அப்போ ஜெனரலும் அங்க இருக்கவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் அவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு சன்ஃபங் அங்க வந்து நில்டன் பண்ணி ப்ளீஸ் அவளை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதனால லியூலியும் நிஜமாலுமா நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு சன்ஃபங்கும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. டக்குனு லியூலியோட மெய்டும் சன்ஃபங் கூட வந்து நில்டன் பண்ணி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் ஜெனரல் கிட்ட இது எங்க ஃபேமிலி மேட்டர் அதனால ப்ளீஸ் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனரல் இல்ல நான் என்னோட கடமையை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா லியூலியும் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஜெனரலும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. லியூலியும் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ சன்ஃபங் அங்க வந்து என்ன மன்னிச்சிரு இது எல்லாமே என்னோட தப்பு தான் இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ சமாதானம் பண்ண ட்ரை பண்றான். ஆனா லியூலி சமாதானமாகிற மாதிரியே தெரியல. அப்போ லியூலியும் சன்ஃபங் கிட்ட நீ என்னெல்லாம் என்கிட்ட சொன்ன நீ என்ன நல்லா பாத்துப்பேன்னு சொன்ன எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே சன்ஃபங்கும் நில்லோன் பண்ணி என்ன மன்னிச்சிரு நீ அவளை இங்க இருந்து விட்டுரு அவளோட குழந்தைய மட்டும் நாம வளர்த்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால லியூலியும் செம கடுப்பாயிடுறா. அப்போ சன்ஃபங்கும் நான் இதெல்லாம் கேட்கறது தப்புதான் ஆனா நான் குழந்தைக்கு வேண்டிதான் இந்த மாதிரி பண்ண நம்ம அவளை கூட இங்க இருந்து போக சொல்லிடுவோம் ஆனா நம்ம குழந்தைய வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால லியூலியும் அப்போ உனக்கு என்னோட மெய்ட் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவனும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இதனால லியூலியும் அப்ப சரி அவளுக்கு நான் கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட்டே அவ குழந்தைகிட்ட இருந்து அவளை பிரிக்கிறது தான் அதனால அவ எங்க வேணா போகட்டும் ஆனா அவளோட குழந்தை நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இனிமேல் நீ ஸ்டடி ரூம்ல தான் தூங்கணும் என்னோட பெர்மிஷன் இல்லாம இந்த பேலஸை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவனும் சரின்னு சொல்லிடுறான். இதனால லியூலியும் சரி இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சன்ஃபங்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோ ஹீரோ கிட்ட நீங்க எதுக்காக லியூலியோட மேட இங்கே இருக்க சொன்னீங்க சன்ஃபங்க் தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்காக அவன் அஃபேர் வச்சுக்கணும் சப்போஸ் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா எதுக்காக அவன் அஃபேர் வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்களும் அவளை இங்கே தங்க சொல்லிருக்கீங்க நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்திட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ இது எல்லாமே லியூலியனாலதான் சப்போஸ் லியூலியா அவங்க கிட்ட நல்லா நடந்திருந்தா அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போறான் அப்படின்னு சன்ஃபங்கே சப்போர்ட் பண்றாங்க. இதனால ஹீரோயினும் செம கடுப்பாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. ஆனாலும் சரி பரவாயில்ல விடு எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் சன்ஃபங்கோட ப்ராப்ளம விட்ற மாதிரியே தெரியல திரும்ப திரும்ப அதையவே பேசிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் நான் ஒன்னும் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு எப்பவுமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது சப்போஸ் நீங்க என்னைக்காவது என்கிட்ட சீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அன்னைக்கு ஹீரோயின் திரும்ப போய் அந்த ரிங்க எடுத்துட்டு வந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் ஒண்ணு இல்ல நான் உங்ககிட்ட எதை பத்தி இப்ப ஆர்கியூ பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஹக் பண்ணிட்டு பிரின்சியாக்கும் எனக்கும் நடுவுல இருக்க சில விஷயங்களை நாங்க முடிக்கணும் அதனால நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் சப்போஸ் போயிருவாங்களோ அப்படிங்கிற பயமும் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. லியூலியோட மேடுக்கு அங்க இருக்க இன்னொரு மேடு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்திருக்கா. ஆனா அவ
சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. இதனால அந்த மேடும் உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சன்ஃபங்கும் அங்க வந்துடுறா. லியூலியோட மேடும் சன்ஃபங்க பார்த்தோன்னே நீங்க வந்துட்டீங்களா, நான் கூட நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து போயிடுறேன், ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா சன்ஃபங் அங்க இருக்க மேட போ சொல்லிட்டு லியூலியோட மேட் கிட்ட நீ ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு, ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா லியூலியோட மேடு இல்ல நீங்க ஏன் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா சன்ஃபங் லியூலிக்கு நான் இங்க வந்திருக்கிறதே தெரியாது, அது மட்டும் இல்லாம அவ என்னைய எங்கேயுமே வெளில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இப்போவே நான் அவளுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன், நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லியூலியோட மேடு சப்போஸ் நீங்களே என் கூட இல்லாத போது இந்த குழந்தை மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதனால சன்ஃபங்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லியூலிக்கும் சாப்பிட்றதுக்காக அங்க வேற ஒரு மேடு அவளுக்கு ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கா. அப்போ லியூலியும் அந்த மேட் கிட்ட போய் சன்ஃபங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவளும் போய் சன்ஃபங்க கூட்டிட்டு வரக்க போறான். அப்போ லியூலியும் அங்க இருக்க ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கூட கண்டிப்பா என்னோட மேடு சாக போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த மேடும் திடீர்னு லியூலி கிட்ட ஓடி வந்து சன்ஃபங் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இதனால லியூலியும் ஒருவேளை சன்ஃபங் அவளோட மேடை பார்க்க தான் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க போறான். சன்ஃபங்கும் எப்படியாச்சும் லியூலியோட மேடை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ சாப்பிடுற மாதிரியே தெரியல. இதனால சன்ஃபங்கும் இதெல்லாம் உனக்கு பிடிச்ச ஃபுட்டு தானே, இந்தா சாப்பிடு, இல்லைன்னா நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எடுத்து சாப்பிட்டுட்டு பாரு இது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கான். இதனால அவளும் சிரிச்சிடறா. அப்போ சன்ஃபங்கும் பரவாயில்லையே நீ இப்ப வச்சு சிரிச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இரு நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இந்தா உனக்கும் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறான். ஆனா அவளுக்கு பிரெக்னெண்டா இருக்கனால வாமிட் வர மாதிரி இருக்கு. இதனால அவளும் எனக்கு பிரெக்னன்சினால உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால நீங்களே சாப்பிடுங்க, நீங்க சந்தோஷமா இருந்தாலே நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லியூலியும் அங்க வந்துடுறா. இதனால சன்ஃபங் டக்குன்னு எந்திரிச்சு லியூலியோட மேட மறைச்சிட்டு நின்னுக்கிறான். அப்போ சன்ஃபங் கிட்டையும் லியூலி நீ எதுக்காக இங்க வந்த, நீங்க இருக்க ஃபுட்டை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு சன்ஃபங்கும் ஆமா நான் சாப்பிட்டேன், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா லியூலி இவளுக்கு கொடுத்த ஃபுட்டை நீ எதுக்காக சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. இதனால சன்ஃபங்கும் லியூலியோட மேடும் புரிஞ்சுக்கிறாங்க அதுல பாய்சன் கலந்துருக்குன்னு. அப்போ சன்ஃபங்கும் வாயிலிருந்து ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அவனும் நீல் டவுன் பண்ணி கீழே விழுந்துடுறான். அப்போ லியூலியும் லியூலியோட மேடும் சன்ஃபங் கிட்ட ஓடி போறாங்க. ஆனா சன்ஃபங் லியூலியோட ஃபேஸை தொட்டுட்டே உன்னோட ஃபேஸ் எவ்வளவு அழகா இருக்கோ அதே அளவுக்கு உன்னோட மனசு ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் உனக்கு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நினைச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பா உன்னை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இறந்துடுறான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா லியூலி அவளோட மேட் கிட்ட எல்லாமே உன்னாலதான் சன்ஃபங் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. ஆனா லியூலியோட மேடு உண்மையை சொல்லுங்க, நான் தான் அவனை கொண்டனா, நீ தான் உன்னோட குழந்தையும் கொன்ன, உன் ஆன்ட்டியும் நீ தான் கொன்ன, இப்போ சன்ஃபங்கையும் நீ தான் கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ லியூலியோட மேடும் சன்ஃபங்கே இல்லாதப்போ நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அங்க இருக்க சூப்பை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.